الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما هي أي المساجد لذكر الله عز وجل والصلاة وقراءة القرآن. وقال أيضا: إذا سمعتم الإقامة فامشوا إلى الصلاة وعليكم بالسكينة والوقار ولا تسرعوا، فما أدركتم فصلوا وما فعلتم فأتموا. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் புகழுக்கே உரித்த ரப்பல் இஸ்ஸத், நம்மை படைத்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வின் மீது உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் சர்தாரே ஆலம் கருணை நபியாம் கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களை அடிச்சுவடுகளை அப்படியே வலுவாது தழுவாது பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபா, தாபியீன்கள், தபாத்தபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அவர்களின் மீதும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் நம்மை எல்லாம் முஸ்லீம்களாக, நம்மை படைத்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய மக்களில், அவருடைய தூதரை ஏற்று நடந்திருக்கக்கூடிய ஒரு மக்களில் பட்டவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றார். அதற்கு நாம் எவ்வளவுதான் நன்றி கூறினாலும் ஈடாக, எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி கூறினாலும் ஈடாக. அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். நமக்கு செய்த உபகாரங்கள், அவ்வளவு உபகாரங்களை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்றார். அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சின்னங்கள் என்று அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். சில சின்னங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவைகளை பார்த்தால் உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அல்லாஹ்வை வழிபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் இறையச்சம் உள்ளவர்களுக்கு. அந்த சின்னங்களின் ஒன்றுதான் மஸ்ஜித்கள். மஸ்ஜித்கள் என்பது அல்லாஹ்வை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு இடம். மஸ்ஜித்களை பார்த்தால் இபாதத் செய்ய வேண்டும் என்பதாக இறையச்சம் உள்ளவர்களுக்கும் தோன்றும், மற்றவர்களுக்கு சில நேரத்தில் தோன்றும். இறையச்சம் உள்ளவர்களுக்கு மஸ்ஜித்களை பார்த்தாலே போய் வெட்டக்காய் தொழுவோம், ஏதாவது ஓடும், ஏதாவது அமல் செய்யலாம். அல்லாஹ்வை நினைத்து மஸ்ஜித்களை பார்த்தால் உடனே வந்து வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார்: في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح لها بالغدو والآصال. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்கள், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களை எழுப்பப்படுவதற்கும், அந்த மஸ்ஜிதுகளிலே அவனது பெயர் நினைவு கூறப்படுவதற்கும் மட்டும்தான் அந்த மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படுகிறது. அதைத்தான் நான் ஏறி இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அந்த மஸ்ஜிதுகளிலே காலையிலும் மாலையிலும் அவனை போற்றுகின்றனர் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம் மட்டும்தான். உலக காரியங்களை பேசுவதற்குண்டான இடம் கிடையாது என்பதால்
அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னமா ஹிய மஸாஜித் லிذிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல் வஸ்ஸலாத்தி வகிராஅத்தில் குர்ஆன். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் தொழுகுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் தான் மஸ்ஜிதுகள் அமைக்கப்பட்டுள்ளன என்பதாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மஸ்ஜிதுகளுக்கு வரும்பொழுது மஸ்ஜிதுகளுடைய கண்ணியத்தை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி வருகிறோம். நம்மை படைத்த ரப்பு, அவனுக்கு முன் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவனுக்கு முன் கண்ணியம் குறைவாக இருக்கக்கூடாது, கண்ணியம் குறைவாக வந்து அவனை வணங்கிவிடக்கூடாது என்பதற்காக அவனுக்கு முன் எப்படியெல்லாம் மஸ்ஜிதுகளுக்கு வந்து வணங்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம், மஸ்ஜிதுக்கு வரும்போது என்ன எப்படி இருக்க வேண்டும், நமது உடை பாவனை எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது போல நிறைய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக் என்பதாக துஆ ஓதுகிற மஸ்ஜிதுக்குள் வலது காலை வைத்து வருவார்கள். யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய கதவுகளை திறந்து யா அல்லாஹ். ரஹ்மத்துடைய கதவு என்பதாக கூறவில்லை, ரஹ்மத்துடைய கதவுகள் ஏராளமான ரஹ்மத்துடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. அனைத்து கதவுகளையும் அல்லாஹ் எனக்கு திறந்து யா அல்லாஹ். இந்த மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய வீடு. இந்த மஸ்ஜித் என்பது ரஹ்மத் இறங்கக்கூடிய ஒரு இடம். எனவே அந்த ரஹ்மத்துடைய கதவுகள் முழுவதுமாக எனக்கு திறந்து யா அல்லாஹ். அனைத்து ரஹ்மத்துகளையும் நான் இந்த மஸ்ஜிதில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே ஓத வேண்டும். அதே போல மஸ்ஜிதுக்கு சில விஷயங்களை செய்துவிட்டு வரக்கூடாது. மஸ்ஜிதுக்கு சில விஷயங்களை செய்துவிட்டு வரக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். வெங்காயம், பூண்டு போன்ற துர்நாற்றம் வீசக்கூடிய வஸ்துக்களை சாப்பிட்டு விட்டு அப்படியே மஸ்ஜிதுக்கு வருவது, அதுபோல பல்லை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அந்த துர்நாற்றத்தினுடைய வாடை சிறிதளவும் இல்லாதவாறு வர வேண்டும். காரணம், இந்த மஸ்ஜித் என்பது அமல் செய்வதற்கு, நிம்மதி பெறுவதற்கு, மன அமைதி கிடைக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். இந்த மஸ்ஜித் என்பது மன அமைதி கிடைக்கக்கூடியது, மகிழ்ச்சி தரக்கூடியது, சந்தோஷம் தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு மனிதர் வெங்காயத்தை போட்டி சாப்பிட்டு வர துர்நாற்றம் வீசக்கூடிய பொருள், வெங்காயம் பூண்டு இந்த காலத்தில் சொல்றாங்க, வெங்காயம் பூண்டுக்கு அதே போல துர்நாற்றம் வீசக்கூடிய பீடி, சிகரெட்டு, பாக்கு வகைகள், இது போல வாயில துர்நாற்றம் அடிக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டு விட்டு வாயை சுத்தம் செய்யாமல் அப்படி மஸ்ஜிதுக்கு வருது. அவருக்கு வேணா அது அவருக்கு பிடித்தமான பொருள், சந்தோஷம் தரக்கூடிய பொருளாக இருக்கலாம். சாப்பிட்டவர்கள் வேணா அப்படி இருக்கலாம், சந்தோஷம் தரக்கூடியது, அவருடைய மனசு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு அருகாமையில் என்று தொடரக்கூடிய மனிதர்களுக்கு அது மன அமைதியை குறைக்கக்கூடியதாக ஆகிவிடும், மன அமைதியை சீர்குலைக்கக்கூடியதாக ஆகிவிடும். மஸ்ஜித் என்பதை நிம்மதி பெறுவதற்காக வேண்டி வருகின்றார்கள். அப்படி இருக்க இவர் செய்யக்கூடிய செயலின் காரணமாக அவருடைய நிம்மதி என்று பறிபோகின்றது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், துர்நாற்றம் வீசக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு விட்டு அப்படியே மஸ்ஜிதுக்கு வந்து விடாதீர்கள். அப்படி வந்தால் உங்களுக்கும் மன நிம்மதி கிடைக்காது. காரணம், மலக்குமார்கள் உங்களை அண்ட மாட்டார்கள், மலக்குமார்கள் உங்களை நெருங்க மாட்டார்கள். அப்ப எப்படி ரஹ்மத்து கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத். யோசிக்க வேண்டும். நன்மையை தேடி வருகின்றோம், நன்மையை பெறாமல் செல்வார். அதே போல மலஞ்சலத்தை அடக்கி கொண்டு தொழுகிறார்கள், மலஞ்சலத்தை அடக்கி கொண்டு தொழுகிறார்கள். தொழுகைக்கு நிம்மதிக்கு வருது. அப்படி இருக்க நீங்களே நிம்மதி இல்லாமல் மலஞ்சலத்தை அடக்கி கொண்டு அவசர அவசரமாக தொழுகிறது, மன நிம்மதி இல்லாமல் அடக்க முடியாமல் அடக்கிட்டு தொழுகிறது, மன நிம்மதி இல்லையே. சிலர்கள் இப்படி செய்வது இன்றையும் நடக்கிறது. தொழுகைலாம் ஆரம்பிச்சாங்க, ரொம்ப போகணும்னு தெரிஞ்சா பள்ளியாசத்துக்கு வருவார், மலஞ்சலத்தை அடக்கிட்டு தான் வருவார், போயிட்டு ஒழு செஞ்சு தொழுகிறாங்க. ரொம்ப கொஞ்ச நேரத்தில் போயிட்டு வரலாம்னு தெரிஞ்சுன்னா பாத்ரூம் போகலாம், கரெக்டாக ஒழு செஞ்சு அடி விட்டுருவோம். அந்த ஒழுவும் அரைக்குறையாக தான் இருக்கும். அதனால் ஒழு அறவரையாச்சுன்னா தொழுகக்கூடாது. அதே மாதிரி இமாம் ருக்குவில் இருந்து எந்திரிக்க போகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே பள்ளியாசல் ஓடி வருது, வேகமாக வருது, சீக்கிரம் தொழுகி எப்படியாவது ருக்குவை முடிச்சு வரணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள்.
இதா சமயத்துல் இகாமத ஃபம்ஷூ இலா ஸலாத்தி, இகாமத்தினுடைய சப்தம் உங்களுக்கு கேட்டால், தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டதை நீங்கள் கேட்டால் நீங்கள் பொறுமையாக நடந்து வாருங்கள். வஅலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல்-வகார், பொறுமையாக கண்ணியத்தோடு கம்பீரத்தோடு பொறுமையாக. வலா துஸ்ரியூ, அவசரப்பட்டு வேக வேகமாக வந்துடாதீங்க, அவசரப்பட்டு வேக வேகமாக வந்துடாதீங்க, பொறுமையாக வாங்க. ஃபமா அத்ரக்தும் ஃபஸல்லு வமா ஃபாதகும் ஃபஅதீமு, நீங்கள் பொறுமையாக வந்து இமாம் எந்த ஒரு நிலையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், ரொம்ப வாசகம் எதில் இமாம் பண்ணாங்களோ அதை அப்படி சேர்ந்துருங்க. தொழுது முடிச்சுட்டு எதெல்லாம் விட்டீங்களோ பின்னாடி அப்படி தொடர்ந்துருங்க என்பதாக நபிசல்லாஹு அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஆனால் இந்த விஷயத்திலே நாம் பொறுப்புத்தனமாக இருக்கின்றோம். எப்படியாவது சீக்கிரம் தொழுது முடிச்சுட்டு வெளியே போனோங்கிற நோக்கத்தில் இமாம் ருக்குவுக்கு எந்திரிக்கிற போல உடனே வேக வேகமாக ஒதுவையும் அரைகுறையாக செய்துவிட்டு, பொது அறகுறையாக செஞ்சாலே தொழுகக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அறகுறையாக செஞ்சுட்டு நபிசல்லாஹு அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் நபிசல்லாஹு அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள், இப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் அதை பொதுபோக்குத்தனமாக விட்டுவிட்டு தொழில்நுட்பம் செய்கின்றோம். நபிசல்லாஹு அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்பதும் நம்முடைய ஈமான்களோடு. அப்படி இருக்க இதிலே நாம் நபிசல்லாஹு அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்குண்டான விஷயம் ஏற்பட்டுவிடுகிறது. எனவே தொழுகைக்கு ஒரு பொழுது நிறுத்தி நிதானமாக நாம் வர வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யா பனி ஆதம் ஃபுது ஸீனத்தக்கும் இன்த குல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு வரும்போது உங்களை அழகுபடுத்திக்கிட்டு வாங்க. கிழிஞ்ச ஆடைகள், ஏதோ வேலை செஞ்சுட்டு வேறு நாட்டத்தோடு அழுக்கு படிஞ்ச ஆடையோடு வராங்க. உங்களை அழகுபடுத்தி கொண்டு மஸ்ஜிதுக்கு வாருங்கள். உதவு செஞ்சுட்டு குளிக்க முடிஞ்சா குளிச்சுட்டு உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு உங்களை அழகுபடுத்தி கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். ரசூலுல்லாஹி அவர்கள் கூறுவார்கள், இந்த மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம் இந்த மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்காத இடம் கடை வீதிகள். அதுக்கு கடை வீதியில் போய் வியாபாரம் செய்யக்கூடாது இல்லை. அந்த கடை வீதியில் நடக்கக்கூடிய வியாபாரத்தில் நடக்கக்கூடிய மோசடிகள், தொழில் சொல்லி இருக்கிறது, இது போல விஷயங்கள் நடப்பதினால் அந்த கடை வீதி அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு இடம். இந்த மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்த இடம். எனவே இந்த மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ்வுக்கு பிடித்த செயலை செய்தால் அல்லாஹ்வுடைய எல்லா ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கிறது. மஸ்ஜிதில் வந்து தொழுகிறது மட்டும்தான் நன்மை இல்லை, அதுக்கு முன்னாடியே நமக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நபிசல்லாஹு அவர்கள் கூறுவார்கள், எந்த ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி மட்டும் வேறு விஷயத்துக்காக வேண்டி புறம்போது எதுவாக இருந்தாலும் ஓகே, தொழுகைக்காக வேண்டி வீட்டிலே ஒரு செஞ்சுட்டு மஸ்ஜிதுக்கு புறப்படுவார்கள். அவர் வீட்டிலேருந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும், அவருக்காக ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஹஜ் உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டி ஒரு மனிதர் புறப்படும் போது அல்லாஹ் அவரை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, அது போல அல்லாஹ் தஆலா இந்த மனிதரை பார்த்து சந்தோஷப்படுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் தொழுகைக்காக வேண்டி நாம் தயாராகிவிட்டாலே அப்பொழுதே அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மை எழுத ஆரம்பித்து விடுகிறார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்ணிலே பார்த்தார்கள். நிறைய முறை பார்த்துருக்காங்க, நேர்லையும் பார்த்துருக்காங்க. ஒரு முறை கனவுல பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா கூறினார், மலக்குமார்கள் எல்லா நன்மைகளையும் எழுதுகிறாங்க, ஆனால் சில நன்மைகளை மட்டும் எழுதுவதற்கு எல்லா மலக்குமார்களும் போட்டி போடுகிறார்கள், எல்லா மலக்குகளும் போட்டி போடுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு எது தெரியாது யாரெல்லாம், நீயே எல்லாம் அறிந்தவர், எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறிவிட்ட போது அல்லாஹ் தஆலா அதற்கு உண்டான கல்வியை இல்மை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். திரும்பவும் அல்லாஹ் அப்படி கேட்டான், அது யாரும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிறைய விஷயங்களை கூறினார்கள். அந்த விஷயங்கள் அனைத்தும் பள்ளி தொடர்பானவை, தொழுகை தொடர்புடையானவையாக இந்த பதிவு இருந்தது. அதில் சிலது தொழுகைக்காக வேண்டி காத்திருப்பது. இமாம் அவ்வளோ 5 நிமிஷத்தில் தொழுகை நடக்கிறது, அதுக்காக வேண்டி பொறுமையாக காத்திருக்கிறார்கள். அவர் காத்திருக்கிற வரைக்கும் அவருடைய நன்மையை எழுதுவதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள்.
ஏதோ அமல்னா செய்யல, உட்கார்ந்துருக்காரு. தொழுகைக்காக வேண்டி பொறுமையாக யாருக்கையும் பேசாமல், மஸ்ஜிதுகளில் வீண் பேச்சில் ஈடுபடாமல் காத்திருக்கிறார் அல்லவா, அவருக்காக வேண்டி நன்மை எழுதுவதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள். தொழுது முடித்தவுடன் சிறிது நேரம் அமர்ந்திருக்கின்றார் அல்லவா, சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறது. அந்த அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலையும் அவருடைய நன்மை எழுதுவதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள். தொழுகைக்காக வேண்டி வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது அவருடைய நன்மைகளை எழுத மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று நிறைய விஷயங்களை அனைத்துமே தொழுகை, பள்ளி, மஸ்ஜித் சம்பந்தப்பட்டவையாகவே இருந்தன என்பதாக கூறுவார்கள். யோசித்து பாருங்கள், மலக்குமார்கள் போட்டி போடுகின்றார்கள். ஆனால் அந்த விஷயத்திலே நாம் பொதுபோக்குத்தனமாக இருக்கிறோம். மஸ்ஜிதுகளிலே வீணான விஷயங்களை பேசுவது, வீணான விஷயங்களிலே பேசுவதிலேயே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நபிசுல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள், தியாமத்துடைய அடையாளங்களிலே ஒன்று மஸ்ஜிதுகளிலே கூச்சல் குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். மஸ்ஜிதுகளிலே சண்டை சச்சரவுகள், கூச்சல் குழப்பம் அதிகமாக ஏற்படும். அப்படி வந்துவிட்டால் தியாமத் நெருங்கிவிட்டது என்பதாக கூறுவார்கள். மஸ்ஜிதுகளிலே நன்மையை நாடி நாம் வருகின்றோம். ஆனால் மஸ்ஜிதுகளிலே வந்து வீணான விஷயங்களை பேசுவது, உலக விஷயங்களை பேசுவது, தங்களுடைய வியாபார விஷயங்களை மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பேசுவது, சித்தனா பேசுவது போன்ற விஷயங்கள் இன்று அதிகமாக ஆகிவிட்டது. தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்லுவோம், குளத்துக்கு போய் சேர்த்த பூசிக்கிற மாதிரி அப்படின்னு. நன்மையை நாடி வந்துட்டோம், நன்மையை நாடி வந்து நன்மையை எடுத்துட்டு போகாம வீணான விஷயங்களை செய்து பாவத்தை அள்ளிக்கொண்டு செல்வதை போல நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அதிலிருந்து அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் அதிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதுகளில் அதிகமாக ஜிக்ருகள் செய்ய வேண்டும், தொழுக வேண்டும், போட்டு அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். சும்மா உட்காராம ஏதாவது திக்ரு வாயில சொல்றது, திக்ரு ஓதாமல் சொன்னால் அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கணும். வீணான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்குண்டான காரியமாக ஒரு ஆகிவிடுகிறது. இன்றைய காலகட்டத்தில் அதிகமான மஸ்ஜிதுகளிலே நிறைய சப்தங்கள், தொழுது நடந்துட்டு இருக்கோம், தொழுது நடக்கும்போது சப்தங்கள் இருக்கும். பாங்கு சொல்லிருப்பாங்க, பாங்கு சொல்லும்போது மஸ்ஜிதில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் சிலர்கள் வந்து பாங்கு சொல்லும்போது அவங்க பேசுறது பக்கத்தில் ஒரு உழு மாட்டிக்கிட்டு சவுண்டாக பேசுறது, பக்கத்தில் ஒரு உழு மாட்டிக்கிட்டு வாங்க சப்தம் டிஸ்டர்பாக இருக்கு, சப்தமிட்டு பேசுவது. இது போன்ற காரியங்கள் நாம் எதை நோக்கி எந்த ஒரு விஷயத்தை அடைவதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வந்தோமோ, மன அமைதி, மன நிம்மதி, நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வந்துவிட்டு பாவங்களை அள்ளி செல்வதை போல ஆகிவிடும். எனவே இந்த காரியங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போல மஸ்ஜிதுகளுக்கு வந்துட்டு அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்விற்காக வேண்டி அமல் செய்ய வேண்டும் மஸ்ஜிதுகளில் வந்து. ஆனால் மஸ்ஜிதுகளில் வந்து பக்கத்தில் யாராவது பெரியார், பக்கத்தில் ஏதாவது பொறுப்புதாரி இல்லை பொறுப்பில் உள்ளவங்க பணக்காரவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு தாஜா படிக்கிறது, அவங்கள தாஜா படிக்கிறோங்கிற நோக்கத்திலேயே அவங்க பக்கத்துலேயே உட்காருறது, அவங்கள்ட்ட அதிகமாக மஸ்ஜிதில் உட்காந்து பேசுறது, அவங்க பார்க்கும்போது தொழுகிறது, அவங்க பார்க்கும்போது அமல் செய்யறது. பெரிய ஆட்கள் அவங்க எப்படியாவது நம்ம கையில் பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் அமல் செய்தால் நம்முடைய அமல் எல்லாம் இருந்து ஈடுபடாது. பனி இஸ்ராயேல் கூட்டத்தினர், பனி இஸ்ராயேல் என்ற ஒரு கூட்டத்தினரிடத்திலே ஒரு ஆபித் இருந்தார், ஒரு வணக்கசாலர். அவருடைய நேரமும் வணங்கிக்கிட்டே இருப்பார் அல்லாஹ். அப்போ ஒரு மனிதர் வராது, அவர்களை வந்து சொல்றாரு, இந்த மக்கள்லாம் ஒரு கூட்டத்தில் இருக்காங்க, அந்த மக்கள் எல்லாமே மரத்தை வணங்குறாங்க, அல்லாஹ் விட்டுட்டு ஒரு மரத்தை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது தீர்வு பண்ணணும். உடனே அந்த ஆபித் எந்திரிச்சு அந்த மரத்தை நான் எப்படியாவது வெட்டிடுவேன்னு சொல்லி புறப்பட்டு போகிறாங்க அந்த மரத்தை வெட்டுறதுக்கு. அப்போ நடுவில் வந்து ஒரு வயோதிகர், அதாவது ஷைத்தான் வந்து ஒரு வயோதிகருடைய உருவத்தில் வந்து எங்கப்பா போகிறேன், அந்த ஆபித் கூறிட்டார், நான் அந்த மரத்தை வெட்ட போகிறேன், அந்த மரத்தை உன்னை நான் வெட்ட விட மாட்டேன், அந்த மரத்தை நான் உன்னை வெட்ட விட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சண்டையில் அடியடி நடக்குது. ஷைத்தான் வந்து கீழே படுக்க போட்டு ஆபித் மேலே ஏறி உட்கார்ந்துறாரு. ஜெயிச்சிடுறாரு, அந்த ஆபித் வணக்கசாலி ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சுட்டு அவர் அடிக்க போகும்போது ஷைத்தான் கூறுகின்றார், நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை நீ கேளு, அப்புறமா நீ 2 நாள் பண்ணிக்க. அப்படியே சரி சொல்லு, உனக்கு எதுக்கு இவ்வளவு நாள் நீ அல்லாஹ் வணங்கிக்கிட்டே இருந்த, இந்த ஒரு மரத்தை வெட்டுறதுக்காக வேண்டி உன்னுடைய வணக்கத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறீங்க, எதுக்கு வணக்கத்தெல்லாம் விட்டுட்டு வந்த?
எதுக்கு? வணக்கத்தை நீ விட்டுட்டு வந்த அல்லாஹ்வை நீ வணங்கிக்கிட்டு இருந்தேன், இதை செய்யாமல் இருக்கிறதால உனக்கு ஏதாவது குற்றம் ஆக போதா? அல்லாஹ் மட்டும் சொல்கிறான் நான் மரத்தை போய் வெட்டுட்டேன், இல்லையே, அதனால் உனக்கு ஒன்றும் குற்றம்னு ஆகாது. வேணும்னா அல்லாஹ் தர நிறைய நபிமார்களை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு நபியை வச்சு அந்த மரத்தை வெட்ட வச்சுக்குவான். நீ எதுக்கு போய் வெட்டுற அப்படின்னு சொன்னே அந்த ஆபி ஏற்றுக்கலை. திருப்பி எந்திரிச்சு போகிறாங்க. திருப்பியும் சண்டை 2 பேருக்கு. திருப்பி அந்த ஆபி வந்து சைத்தானை கீழே படுக்க போட்டு வெற்றி கொண்டுறாங்க. அதனால உட்காந்துடுறாங்க. திருப்பி சைத்தான் சொல்கிறான், கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இதுக்கு நீ ஓகே சொல்றீங்கன்னா நீ போய்க்கலாம் மரத்தை வெட்டுக்க அப்படின்ட்டு. சரி சொல்லுங்கன்னு சொன்னேன். சைத்தான் கூறினான், இந்த மரத்தை வெட்டிட்டேன்னா அந்த மக்கள் வேறு மரத்தை வணங்கிட்டு போகிறாங்க. இந்த மரத்தை வேணா வேறு மரத்தை வணங்கிட்டு போயிடுவாங்க. வேணா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இந்த மரத்தை அப்படியே விட்டு, நீயும் ரொம்ப ஏழையாக இருக்க, உனக்கு 3 தீனார்கள் நான் கொடுக்குறேன். டெய்லி நீ தூங்கி எந்திரிச்சவரையும் உன் தலைமாட்டு கடையில் 3 தீனார் டெய்லியுமே இருக்கும். அந்த தீனார்களை வச்சு நீயும் உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். உன்னுடைய உறவினர்களுக்கும் கொடுக்கலாம். முடியாத மக்கள், ஏழை மக்களுக்கும் நீ உதவி செய்யலாம். டெய்லி நான் உனக்கு வச்சிடுறேன். இதனால் உனக்கு மரத்தை வெட்டினா ஒரு நன்மை, இது மூலிமா நீ டெய்லி எல்லாத்துக்கும் உதவி செய்கிற நன்மையெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன். ஆமீன், இது நல்ல ஐடியா தான் இருக்குது, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு போயிட்டார். திரும்பி போயிட்டார். நைட்டு தூங்குறாரு, காலையில் எழுந்திருக்கிறார், தீனார் வந்துருச்சு. இதே மாதிரி 2 நாள் வந்துருச்சு. 3ஆவது நாள் தீனார் இல்லை பக்கத்தில். தூங்கி எழுந்திருக்கிறார், தீனார் இல்லை பக்கத்தில். உடனே வெகுண்டிருந்து போகிறாங்க, திருப்பி மரத்தை வெட்ட போகிறேன் அப்படின்னு. திருப்பி சைத்தான் அதே ஒன்று வரான். திருப்பி சண்டை நடக்குது. ஆனால் ஃபஸ்ட்டுக்கு மாற்றலாம். அந்த ஆபி இப்போ தோத்துட்டாரு, சைத்தான் மேலே ஏறி உட்காந்து சண்டையில் வெற்றி அடைஞ்சிட்டான். ஆபின்னு ஆச்சரியப்பட்டார், நீ வயசானவன், ஃபஸ்ட்டு 2 டைம் நீ என்னை தோத்துட்ட, இப்போ எதுக்கு நீ ஜெயிச்சிட்டியே, காரணம் என்னன்னு கேட்கும்போது சைத்தான் கூறினானா, முதல் 2 முறை நீ என்னிடத்தில் சண்டை போடுறது அல்லாஹுக்காக, அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான் நீ சண்டை போட்ட, அல்லாஹுக்காக வேண்டிய அந்த அமலை செய்கிறேன் என்பதாக நீ செஞ்ச. இப்போ அந்த 3 தீனாருக்காண்டி தான் நீ அந்த மரத்தை வெட்ட போகிற, அதனால் நான் உன்னை வெற்றி அடைகிறேன் என்று கூறினான் என்றால், இந்த சம்பவத்திலிருந்து நாம் யோசிக்க வேண்டும். எந்த அமலை செய்தாலும் அல்லாஹுக்காக மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே நாம் ஒரு அமலை செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். எப்பொழுது மற்றவர் பார்க்க வேண்டும், மற்றவருடைய அந்தஸ்தை வைத்து அவர்களுக்கு ராஜா கொடுப்பதன் காரணமாக நம்முடைய அந்தஸ்தை உயர்த்திக்கலாம், நம்முடைய பேர் அவருக்கு உயரும், அவர் மூலியமாக ஏதாவது நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீதியிலே அவருக்கு தோல்வாக மற்றவர் பார்க்க வேண்டும் என்று அமல் செய்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அல்லாஹ்விற்கு பொருத்தமான அமல்களை மஸ்ஜிதுகளிலே வந்து செய்ய வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல் செய்ய வேண்டும். குறிப்பாக மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வந்து மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்று செய்யாமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே அமல் செய்ய வேண்டும். வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ்வுக்காக மட்டும் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் அழையுங்கள், மற்ற யாரையும் அழைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார். எனவே மஸ்ஜிதுகளை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணியப்படுத்துகின்றோமோ, ஒழுக்கத்தோடு நடந்து கொள்கின்றோமோ, அவ்வளவுக்கும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணியத்தை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார். மஸ்ஜிதுகளிலே நாம் கண்ணியக்குறைவாக நடந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா கண்ணியக்குறையை கொடுத்து விடுவார். எனவே மஸ்ஜிதுகளிலே இனி வரக்கூடிய காலங்களிலே கண்ணியத்தோடு நடந்து எல்லா நேரங்களிலேயும் மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை பின்பற்றி வாழக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.